ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2024 ரூல்ட் அவுட் ஆகிற நிலைமையில் இப்போ நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் இருக்கிறாரு. ஸோ அதற்கான ரீசன் என்ன, இது எப்படி நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ சூரியகுமார் யாதவ் இல்லை அப்படின்னா எப்படி பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி மதியானம் நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் அவரோட இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு ஸ்டோரியை போட்டிருந்தாப்புல. ஸோ ஹார்ட் பிரேக் அப்படியான மாதிரி. ஸோ அதை டோட்டலாக எதுக்காக ஒரு இந்த ஸ்டோரி போட்டார்னே தெரிஞ்சிக்காம மறுபடியும் இந்த ஒரு ஸ்டோரியோட கனெக்டை கொண்டு போய் ஹர்திக் பாண்டியா அண்ட் ரோஹித் சர்மா அப்படிங்கிற அந்த ஒரு இஷ்யூக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துட்டு ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆனதுனால சூரியகுமார் யாதவால் மும்பை இந்தியன்ஸில் விளையாட முடியல. ஸோ அதனால தான் அவர் இந்த ஹார்ட் பிரேக்கிங் அப்படிங்கிற மாதிரியான சிம்பிளை போட்டிருக்கிறாருன்னு. ஸோ சம்மந்தமே இல்லாமல் உருட்டுக்களை உருட்டிட்டு கிடக்கிறானுங்க. ஸோ அந்த சிம்பிளை அவர் போட்டதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் இன்னுமே எம்ஐயோட கேம்பில் ஜாயின் ஆகலை. அதற்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவர் ஸ்டில் நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் தான் இருக்கிறாரு ஃபிட்னஸ்க்காக. ஸோ ஃபிட்னஸை ப்ரூவ் பண்ணிட்டு இன்னைக்கு நைட் அவர் ஃப்ளைட் ஏறதா இருந்தது. பட் ஆனால் சடனாக ஆல் ஆஃப் த சடன் நம்மளுடைய நேஷனல் கிரிக்கெட் அகாடமி அவருக்கு ஃபிட்னஸ் இல்லைன்னு சொல்லி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தர மறுத்துட்டாங்க. அவருக்கு நெக்ஸ்ட் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அடுத்த ஃபிட்னஸ் டெஸ்ட்டை மார்ச் 21 ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. மார்ச் 21 அவர் ஃபிட்னஸ் வேறு லெவலில் டெஸ்டிங் எல்லாம் எடுத்து அதில் ஒரு ஃபிட் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் அவருக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேறு லெவலில் கொடுத்து நேஷனல் கிரிக்கெட் அகாடமி அவர் அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ சூரியகுமார் யாதவோட மைண்டில் இன்றைக்கே நம்ம ஃபிட் ஆயிடுவோம், ஸோ நம்ம இன்றைக்கே கிளம்பிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருந்திருக்கிறாரு. பட் அவரால் கிளம்ப முடியல அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக தான் அவர் ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணார். ஸோ இதுதான் அவர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியோட உண்மையான கதை. பட் இது தெரியாமல் சில பல விஷயங்கள் தெரியாத வெங்காயங்கள் மாதிரி தேவையில்லாத உருட்டுக்களை போட்டு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது சூரியகுமார் யாதவ் ரூல்ட் அவுட் ஆயிடுவாரா அப்படிங்கிறது. ஸோ மார்ச் 21 சப்போஸ் அவர் அங்கேயும் ஃபிட் ஆகலை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் அவர் ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எம்ஐ மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவர் கம்ப்ளீட்லி ஃபிட்டான பிளேயராக தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கிடுக்குப்படியாக நேஷனல் கிரிக்கெட் அகாடமியிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவர் எப்போ ரெடி ஆகுறாரோ அப்போ தான் அந்த இடத்துல அவர் உள்ளே வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் சப்போஸ் அவர் ரூல்ட் அவுட் ஆகுறாரு அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அந்த நம்பர் 4 அப்படிங்கிற இடத்துல ஆடுறதுக்கு ஒரு பிளேயர் வேணும். மிடில் ஆர்டரை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பிளேயர் வேணும். ஸோ மிடில் ஆர்டரில் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் சீசனில் சூரியகுமார் யாதவோட இடத்துல நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஏதாவது ஒரு பிளேயரை ட்ரை பண்ணியிருக்கிறாங்களா? ஸோ ஹோல் சீசன் இல்லை அப்படின்னாலுமே ஸோ ரெகுலர் இன்டர்வல்ஸில் ரொட்டேட் பண்ணியாவது ஏதாவது ஒரு பிளேயரை ட்ரை பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஸோ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் எங்கே லாஸ்ட் சீசன் பிளேயரோட ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருந்ததுன்னா ஓப்பனிங் ஸ்பாட்டில் நீகல் வதீராவை கொண்டு ஸோ அந்த இடத்துல நிறைய ரொட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நீகல் வதீராவை ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸுக்கு ஓப்பனிங் பண்ண அந்த ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஸோ நீகல் வதீரா இந்த தடவை நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ்க்கு ஸோ ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மனாக களமிறங்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் சூரியகுமார் யாதவ் மிஸ் ஆகிறார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக நம்ம ரோஹித் சர்மா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இஷான் கிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி தெளிவாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ அவரை மிடில் ஆர்டரில் ஸ்லாட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் இஷான் கிஷானும் நம்மளுடைய நீகல் வதீரா ஓப்பனிங் காம்பினேஷனில் இருப்பாங்க. ஸோ சப்போஸ் அந்த இடத்துல ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் 3 போதும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக டீவல் பிரீவிஸ் கூட ஓப்பனிங் பேராக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் லாஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணோம் அதையே இந்த தடவை பண்ணாவே ஸோ நமக்கு போதும், நம்ம பெருசாக ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு இடம். ஸோ நீகல் வதீரா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இஷான் கிஷானோடு இருக்கும்போது ரோஹித் சர்மா அவரை தன்னைத்தானே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு மேட்ச்சில் டவுன் த ஸ்லாட் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். பட் சடனாக பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் அவர் உடனே உள்ளே வர மாதிரி இருக்கும். ஏன்னா கேமரன் கிரீன் பார்த்தீங்கன்னா ஸோ 2வது ஓவரில் அவுட் ஆயிடுவார். ஸோ நம்மளுடைய ரோஹித் சர்மா 2வது ஓவர்லேயே உள்ளே வந்துடுவார். ஸோ அவர் அந்த ஸ்லாட் பண்ணிக்கிறதுக்கான அவசியம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் சப்போஸ் சூரியகுமார் யாதவ் ரூல்ட் அவுட் ஆகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் நீகல் வதீரா இஷான் கிஷான் ஓப்பனிங் காம்பினேஷனில் ஸோ 1 டவுன் ஆர் மிடில் ஆர்டரில் நம்மளுடைய தலைவன் ரோஹித் சர்மா வந்தால் மும்பை இந்தியன்ஸோட காம்பினேஷன் வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ இல்லை சூரியகுமார் யாதவ் அந்த இடத்துல ரூல் அவுட் ஆனார் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் நம்ம மும்பை இந்தியன்ஸ் எப்படி காம்பினேஷனை கொண்டு வந்தால் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.